ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்து உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து. கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலாபலன்களை பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த கடகராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள்? நிர்வாக திறமையிலே கொடிக்கட்டி பறப்பவர்கள், தாயின் மீது மிகுதியான பாசத்தை கொண்டவர்கள், தாய் அன்பு என்றும் மாறாதவர்கள், ஞாபக சக்தி அதிகமாக உள்ள ஒரே ஒரு ராசி கடக ராசி என்று சொன்னால் மிகையாக. இவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசினாலும் அறிவுபூர்வமாக செயல்பட்டு மக்களை காப்பாற்றக்கூடியவர்கள், அரசியலிலே கொடிக்கட்டி பறக்க கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த கடகராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள். இதிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? புனர்பூசம் 4, பூசம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்கள், மொத்தம் 9 பாதங்களை உள்ளடங்கியதுதான் கடகராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள். இந்த டிசம்பர் மாதத்திலே நிகழக்கூடிய 5 பெயர்ச்சிகள் என்னென்ன? 1 சூரியனுக்கு உரியது, 2 செவ்வாய்க்கு உரியது, 3 சுக்கிரனுக்கு உரியது. புதன் மட்டும் 2 முறை இந்த மாதத்திலே பெயர்ச்சி செய்கின்றார். இதையெல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பொது பலனோடு இணைத்து கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம். வாக்கு திறமையும் எளிதில் கோபம் அடையாத குணமும் கொண்ட கடக ராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் காரிய அனுகூலம் உண்டாகும். எடுத்த காரியத்தை திறமையாய் செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும். சுய நம்பிக்கை அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் தைரியம் உண்டாகும். மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன் கிடைக்கப் பெறலாம். தொழில் வியாபார முன்னேற்ற பாதையிலே செல்லும், சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படும். எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கப் பெறும். வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் வரும். முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கும். குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை தலை தூக்க செய்யும். எனவே சாதுரியமாய் பேசி எதையும் சமாளிப்பது நல்லது. பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாய் இருப்பது நல்லது. வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது. பெண்களுக்கு எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளும் மன வலிமையை உண்டாக்கும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தொண்டர்களின் ஆதரவுடன் செயற்கரிய செயல்களை செய்வீர்கள். கட்சி தலைமையிலும் நல்ல பெயரை காப்பாற்றிக் கொள்ளவும். சச்சரவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே மாட்டிக்கொள்ள வேண்டாம். கலைத்துறையினர் கடினமாய் உழைத்தால்தான் துறையில் வெற்றி வாகை சூடலாம். மற்றபடி உங்கள் வேலை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து விடுவீர்கள். உங்கள் திறமைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான சிக்கல்கள் குறையும். எதிர்பார்த்த மதிப்பெண் பெற அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்லது. புனர்பூசம் 4ஆம் பாதத்தை சார்ந்தவர்களுக்கு, கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் அமைதியாய் இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கிறது. கவனம் தேவை. தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடு இனிதே நடந்து வீடு, நிலம் மற்றும் வாகனம் வாங்கலாம். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள், கடக ராசியை சேர்ந்தவர்கள் இந்த டிசம்பர் மாதத்திலே தொழிலே நல்ல லாபம் கிடைக்கும். ஆனாலும் கவனமுடன் நடந்து கொள்ளுங்கள். போட்டித் தேர்வுகள் சாதகமாய் அமையும். சிலர் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டியது இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் நல்ல பெயரை வாங்குவீர்கள்.
மூலதனத்துக்கு தேவையான பணம் வந்து குவியும். எதிரிகள் வகையிலே சற்று கவனமுடன் செயல்படும். அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ளும். கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? திங்கட்கிழமையிலே அம்மனுக்கு மல்லிகை மலரை அர்ப்பணித்து தீபம் ஏற்றி வணங்க மனக்கவலைகள் தீரும், எதிர்ப்புகள் அகலும், எல்லாவற்றிலும் நன்மை உண்டா. சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 25, 26. அதிர்ஷ்ட தினங்கள் டிசம்பர் 18, 19. அதிர்ஷ்ட திக்கு வடக்கு. அதிர்ஷ்ட வண்ணம் வெள்ளை, மஞ்சள், சிகப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 1, 3, 9 ஆகும். சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் டிசம்பர் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் நன்மைகளையும் பெறலாம். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் இந்த பகுதியில் தான் வருகிறது. 6 அற்புதமான பகுதிகளை கொண்டது. அதிலே 4வது பகுதி ஜோதிட ரகசியங்களை கற்பித்து, ஜோதிட இணைவுகளை கற்பித்து உங்களுக்கு பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.